ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த அரசியலே விஜயனை திருப்பி போட்டார்னு தான் சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இந்த திமுகன்ற ஆட்சி தூள் தூளாக செதறிருக்கு. இப்போ எப்படி ஏடிஎம்கே செதறி இருக்குது அது மாதிரி. ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைச்சரவர்கள் பதவியேற்பு. ஸோ நேற்றும் நடந்துச்சு. நேற்று காங்கிரஸ் எல்லாத்துமே நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தையும் ஐஎம்ஐஎம்லேருந்தும் அவங்களும் நடந்துருச்சு. இதில் வன்னியர் அரசு முதல் முறையாக ஒரு தலித்திலிருந்து ஒருத்தர் அமைச்சராக வர்றாரு. அதுதான் இந்த திமுகவில் எவ்வளோ தான் நம்ம ஜெயித்தாலும் எத்தனை சீட்டு வாங்கினாலும் அமைச்சராக உட்காரக்கூடாது. நாங்கள் மட்டும்தான் ஆளணும். அதிகாரத்தில் பங்குலாம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் சொல்கிறதான் எலும்பு துண்டு போடுவோம், நீங்கள் கவ்வணும். அந்த மாதிரி தான் அவங்க டிமாண்டாகவே இருந்துச்சு. இந்த விஜயனை சிஎம் அவர்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டார். தலித்து மக்களுக்கும் இங்கே பங்கு இருக்குது. அவங்களும் சட்டசபையில் உக்காரணும், அமைச்சர் பதவியில் உக்காரணும், அவங்களுக்கான தேவைகளை அவங்கள பண்ணணும்னு சொல்லி மொத்த தலித்து மக்களையும் அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாத இஸ்லாமியர் அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு எப்போவுமே அதான் வருவாங்களா, நம்ம இதுலேருந்து இஸ்லாமியர்லேருந்து யாருன்னா போய் அமைச்சராக உக்காருவாங்களா, ஏன்னா சட்டசபைக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏக்கமாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மாற்றி இன்றைக்கி விஜயன்னு ஆட்சிலையும் பங்கு, அதிகார பங்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா விசிகாவும் ஐஎம்எல்எம்லும் பார்த்திங்கன்னா ஆதரவு தரோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே கூட்டணிக்குள்ளேயே அது போயிட்டு ஆட்சிதாரத்தில் பங்கு, ஆட்சிலையும் பங்கு சொன்னோடனே இப்போ இந்த திமுகக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா ஆதரவுன்னு சொன்னாங்க, இப்போ கூட்டணியிலும் பங்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, இப்போ நம்மளை விட்டு போயிடுவாங்க பொழுதுன்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராசா அவர்களும் புதுசாக ஒன்று கிளப்பியிருக்காரு. கட்சி யாருமே அழிக்க வேணாம், இவங்காலுங்களே அழிச்சிருவாங்க அப்படி தான் இருக்குது. ஏன்னா விஜயன்றது விக்ரவாண்டிலே சொல்லிட்டாரு, நம்ம கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு அன்றைக்கி சொன்னது அது அப்படியே வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நிறைவேற்றிருக்காரு. ஏன்னா ஒரு தலித்துலேருந்து வந்தவங்களை நம்ம ஆதரிக்கணும். அது திருமாவளவன் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், எவ்வளோ ஆனந்தமாக இருக்கார். நம்ம சமூகத்துலேருந்து ஒருத்தர் அமைச்சர் பதவியாக இருக்கார் அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களையும் பார்த்திங்கன்னா அமைச்சராக இருக்காங்க, அதுவும் பெரிய விஷயம். ஏன்னா திமுக இதெல்லாம் கிடையாது. ஜெயிக்கிறியா, என் கட்சியில் நில்லு, என் சின்னத்தில் நில்லு, உன் சின்னத்தில் நிற்கக்கூடாது. அப்படி ஜெயித்தாலும் நீ அமைச்சராலும் வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் ஆளணும், வேறு யாரும் ஆள விட மாட்டோம், யாரும் வரவும் கூடாது. தலித்து மக்கள் நீங்கள் அங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். இப்போ என்ன போச்சுன்னா எல்லாமே மாறி போச்சு. இப்போ தலித்து மக்கள்லேருந்து ஒருத்தர் உக்காடுறாங்க வன்னியர் அரசு அவர்கள். இப்போ தலித்துலேருந்து ஓட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்றுமே அவங்க தெரிந்தலை. நம்ம ஏன் தோத்தோன்றது அவங்களுக்கு மைண்ட் இல்லை. கேட்டால் ஒரு விளம்பரத்தினால ஜெயிச்சிட்டாங்க, இந்த சினிமா இதனால் ஜெயிச்சிட்டாங்க, மோகத்தினால் ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சிட்டாங்க, சோஷியல் மீடியானால ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர நாம் என்ன பண்ணோம், நம்ம ஏன் தோத்தோன்றது அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களால அதெல்லாம் முடியாது. இப்படி தான் 5 வருஷம் கத்திகிட்டே தான் இருக்க போகிறாங்க. கத்துறவங்க கத்துட்டோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எல்லாமே ஃபினிஷ்ட். ஏன்னா நேற்று காங்கிரஸ்லாம் பதவியேற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஐஎம்எல்லும் விசிகாவும் எப்போ பதவியேற்பாங்கச்சு அதுவும் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே பதவியேற்றுட்டாங்க. இதுக்கப்புறம் தரமான சம்பவம் இருக்க போது, எப்போது சட்டமன்றம் பேரவை நடக்க போகுதுன்றது தான் எல்லாருமே ஆர்வமாக இருக்கும். சாமிங்கிற ஸ்பீச்சே இருக்க போது இப்போ என்னென்ன பேசுகிறாங்களோ எல்லாத்துக்கான பதிலடி அங்கே இருக்கும். இப்போ எல்லாமே மாறி போச்சு, எல்லாருக்குமே பதவியெல்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த அரசியல் எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்க போகிறோம். விஜயனை சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த அரசியல் எப்படி கொண்டு போகணுன்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இந்த ஆட்சிக்கு 6 மாதத்துலேயே இவங்களும் செட் ஆக மாட்டாங்க, இந்த ஆதரவு கொடுக்குறவங்களாம் வெளியே வந்துடுவாங்கன்ட்டாங்க. அதில் நீ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ஆதரவுலேருந்து இப்போ கூட்டணி பங்குன்னு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த அமைச்சர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பொறுப்பு. அதை வச்சு மக்களுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஆதரவு விட்டுறலாம் மாட்டாங்க, அது கண்டினியூவாக தொடரும். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு. ஓகே, நம்மளை விட்டு எல்லோரும் போகிறாங்க, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இதில் எல்லாமே செதறிடும், தூளாகிடும். விஜயன் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு கிங் மேக்கராக இருப்பார் சிஎம் அவர்கள். அவர் மோடி விட்டு தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துலேயே அவருக்கான ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ
அவரோட ஸ்பீச்சுக்கு வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வந்து டெல்லிக்கு போகிறோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலை திறக்கிறதுக்கு அங்கே ஒரு சிலை திறக்க போகிறாரு. ஸோ இங்கே சம்பவம் பண்ணுறதே விஜயண்ணா தான். ஏன்னா ஒவ்வொன்றையும் நோண்டி 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 எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாத இப்போ சேகர் பாபு மேலே வர 4 பிரிவின் கீழ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவங்க தொகுதியில் இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி ஒரு கொலை மிரட்டெல்லாம் விட்டு அதெல்லாம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ரீஓப்பன் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாருக்குமே அடி தான். நேருக்கும் அடி, செந்தில் பாலாஜி அடி, சேகர் பாபுக்கு அடி, லாஸ்ட்டாக சின்னவருக்கும் அடி விழும். அதுக்கும் வெயிட்டிங் தான் இருக்குது. ஸோ அவங்க மொத்தம் சம்பவம் கன்ஃபார்மாக இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த அரசியல் சூப்பராக இருக்குது. கூட்டணியே விரும்பக்கூடாது, மக்கள்லாம் அதில் விரும்ப மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இருப்போம். கூட்டணியெல்லாம் பங்கெல்லாம் தரமாட்டோன்ற ஒரு கேங்க் இருந்துச்சு. அதெல்லாம் உடச்சி கூட்டணியில் தான் ஆட்சியாக நடக்கணும். இதுக்கப்புறம் வர எல்லா எலெக்ஷன்லேயும் கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அது விஜயண்ணா மூலிமா வர்றதுன்றது வந்து பெரிய விஷயம். ஏன் தான் இந்த விஜய் தொட்டோன்னு நினச்சி அப்போ சொன்னது இப்போ தெரியும் அவங்களுக்குலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. அடி ஒன்று அப்படி இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. முக்கியமாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களால் தான் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவு என்றைக்குமே தேவை. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.